நீதிமொழிகள் 1:23. Proverbs chapter 1 verse 23 வாசிக்க கேட்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை பார்த்தோன்னே இஷ்டமாயிருச்சு. ஆவியில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சி வந்துருச்சு. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினால் என்ன வச்சிருவாராம்? ஆவியை வச்சிருவாராம். ரெண்டாவது சொல்றாரு, வார்த்தை நான் உங்க கூட பேசுவேன்றாரு. வார்த்தையையும் உங்களுக்குள்ள வைப்பேன், தெரிவிப்பேன். அப்போ ஒரு கடிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு வேர்டு, ஆவியும் வந்துடுது, வார்த்தையும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிடறார். ஆவியான ரெண்டு காரியத்தை செஞ்சிடறார். ஒன்று இந்த ஏவுதல், ஆலோசனை, நடத்துதல். அதை நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும்னா எதுக்கு வரணும்? எதுக்கு இடம் கொடுக்கணும்? புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம். சொன்னால் சிலருக்கு பிடிக்கல. ஃபேமிலியில் சில கைடன்ஸு சொன்னால் சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெறுக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க என்ன பேசுகிறது, இவங்க என்ன பேசுகிறது, பெரியவங்களுக்கு அவ்வளோதான் மதிப்பா. ஒரு குடும்பத்தில் சில காரியத்தை சொல்கிறாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க, வெறுக்காதீங்க. உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன் அந்த வார்த்தைக்கு. ஏன் நம்ம நஷ்டப்படுறதே இல்லை? ஏன் நம்ம குறைவுபடுறதே இல்லை? ஏன் நம்ம சில நேரம் அதுக்கு நம்மளை தலையை விட்டு கொடுக்கறது இல்லை? கடிந்து கொள்ளுதலுக்கு. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், நான் அதை அல்லல் தட்டுவதில்லை. நான் அதை அல்லல் தட்டவே மாட்டேன், கொடுத்துட்டே இருப்பேன். கொட்டுங்க, அது எனக்கு நல்லா இருக்கும். அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குமா? எப்படி இருக்குமா? என்ன இன்னும் அதிகமாக எப்போ ஜெபிப்பானா? கடிந்து கொள்ளும் போது, கடிந்து கொள்ளுதல் வரும்போது, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, அதுக்கு என் ஆவி அர்ப்பணிக்கும் போது, அதுக்கு என்னை விட்டு கொடுக்கும் போது. அதை செஞ்சு பாருங்க. காத்திருக்கிற உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் கண்டிப்பாக, சிமியோன் சொல்கிறான், காத்திருந்தேன், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தேன், என் கைகள் இரட்சணியத்தை கண்டது. உங்க காத்திரத்தில் கர்த்தர் இந்த மாதம் முடிய பண்ணி உங்கள் கண்கள் காண செய்வா. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்குள்ளே, என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன்.